News One Express. திருவாரூர் அருகே கூட்டுறவு நகர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி ராஜேஸ்வரி தம்பதிக்கு இளமுகிலன் என்ற மகனும் இனியா என்ற மகளும் இருக்கின்றனர். ராமமூர்த்தி ராஜேஸ்வரி தம்பதியின் மூத்த மகனான இளமுகிலன் தற்போது கூத்தாநல்லூர் பகுதியில் உள்ள டெல்டா பப்ளிக் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இளம் வயதிலிருந்தே கிரிக்கெட் போட்டியில் மிகுந்த ஆர்வமுடைய இளமுகிலனை அவரது கிரிக்கெட் பயிற்சியாளர் ஜெகதீசன் என்பவர் மெருகேற்றியுள்ளார். இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான இளமுகிலன் தற்போது தென்னிந்திய அளவிலான 19 வயதுக்குட்பட்டோருக்கான T20 கிரிக்கெட் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். கடந்த 31ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மதுரையில் உள்ள கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான T20 கிரிக்கெட் போட்டியில் CBSE பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய அளவிலான T20 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும், யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டனர். சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் டெல்டா மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட ஒரே கிரிக்கெட் வீரர் திருவாரூரை சேர்ந்த இளமுகிலன் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் 5 நாட்களுக்கு நடைபெற்ற போட்டியில் ஒவ்வொரு இடமாக முன்னேறி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இளமுகிலன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓவரில் 3 விக்கெட்டுகள் எடுத்து சாதனை புரிந்தார். இருந்தபோதிலும் போட்டி முழுமையாக நடைபெறாமல் வானிலை நிலவரம் காரணமாக டக்வொர்த் லீவிஸ் முறைப்படி இளமுகிலன் கலந்து கொண்ட அணியானது 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியது. தென்னிந்திய அளவில் நடைபெற்ற T20 சாம்பியன்ஷிப் போட்டியில் டெல்டா மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட ஒரே மாணவரான இளமுகிலன் வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை புரிந்தது திருவாரூர் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துள்ளது. வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்த மாணவர் விளையாட்டில் மட்டுமல்லாமல் படிப்பிலும் படுசுட்டியாக திகழ்ந்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றுள்ளார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கு கொண்டு சிறப்பிடம் பெற்றார். தற்போது தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவர் இளமுகிலன் தேசிய அளவில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறுவதற்காக தற்போது காத்திருப்பு பட்டியலில் இல்லார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாவட்டங்களில் இருந்து தென்னிந்திய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் பெற்று பள்ளிக்கும் திருவாரூருக்கும் பெருமை சேர்த்த மாணவர் இளமுகிலனை பள்ளியின் முதல்வர் ஜோஸ்பின் லாரன்ஸ் நீரில் அழைத்து மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். மேலும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி விளையாட்டு ஆசிரியர் சுகேந்திரன் மற்றும் பள்ளியில் இளமுகிலனுடன் படிக்கும் மாணவர்களும் சாதனை புரிந்த இளமுகிலனை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். டெல்டா பப்ளிக் பள்ளிக்கு புதிதாக ஒரு மகுடம் சூட்டியுள்ள ஒரு மாணவனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த மாதம் 31ஆம் தேதி நடைபெற்ற T20 சவுத் ஜோன் லெவல் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் எங்களது டெல்டா பப்ளிக் பள்ளியின் சார்பாக எங்களது பள்ளியில் படிக்கும் மாணவன் மாஸ்டர் இளமுகிலன் பங்கு பெற்று தனது வெள்ளி பதக்கத்தை இந்த பள்ளிக்கு ஒரு மகுடமாக கொண்டு வந்துள்ளார். இந்த மாணவனை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், விளையாட்டில் மட்டுமல்ல, தனது கல்வியிலும் அதிக நாட்டமுள்ள ஒரு மாணவன். ஒழுக்கத்திலும் அடுத்தவர்களை மதிப்பதிலும் மற்றும் விளையாட்டிலும் தன்னை ஒரு ஆல்ரவுண்டராக உருவாக்கியுள்ள ஒரு மாணவன். இந்த மாணவனின் தனித்திறமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அந்த T20 சவுத் ஜோன் லெவல்ல நடைபெற்ற அந்த போட்டியில் ஏறத்தாழ 700 மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கிடையே தன்னை தகுதியுள்ள ஒரு போட்டியாளராக உறுதி செய்துள்ள எங்களது பாசமிகு மாஸ்டர் இளமுகிலனுக்கு எங்களது பள்ளியின் சார்பாகவும் எங்களது தாளாளர் மற்றும் எங்களது பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் சக மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோருக்கும் அவர்களுக்கு பயிற்றுவித்த பயிற்சியாளர்களுக்கும் டெல்டா பப்ளிக் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி இதோடு நின்றுவிடாமல் சர்வதேச அளவிலும் கொண்டு செல்ல மனமாற வாழ்த்துகிறேன். என் பேர் இளமுகிலன். நான் டெல்டா பப்ளிக் ஸ்கூல்ல கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் அண்டர் 19 சவுத் ஜோன் லெவல் கிரிக்கெட் செலெக்ஷன் போனோம். இதுக்கு முக்கியமான சப்போர்ட் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா மை பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் மை கசின்ஸ், மை ஃபேமிலி மெம்பர்ஸ்,
ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் மேம், ஸ்டாஃப்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட் கிடச்சி. டெல்டா ரீஜன்லேயே நான் மட்டும் தான் செலக்ட் ஆயிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் அன் அட்வான்டேஜ். நான் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருங்கிறதுனால காம்படிஷன் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக கொஞ்சம் உள்ளே போக முடிஞ்சு. மோர் தென் 700 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடந்துருந்துச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலெக்ஷனில் 700 வந்து 200 கம்மி பண்ணாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டேன். அண்டு 2 days செகண்ட் ரவுண்ட் செலெக்ஷன் இருந்துச்சு. அதில் வந்து 200 வந்து 72 கம்மி பண்ணாங்க. அதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன். அந்த 72 வந்து 4 டீம்ஸாக ஸ்பிளிட் அப் பண்ணாங்க. அதில் ஒரு டீமுக்கு 18, அதில் நான் பி டீம் போய் ரன்னர் அப் போனேன். அண்ட் திஸ் மெயின் அச்சீவ்மெண்ட் வந்து என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் என்னோட பிடி சார் அண்ட் பிரின்சிபல் மேம்னால தான் நடந்துச்சு. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.